Portulaceae, Taxonomy and Systematic, PGTRB, Unit 3ல இருக்கு. ஸோ Portulaceae ஃபேமிலிக்கு காமன் நேம் ஃபேமிலி என்னன்னா பர்ஸ்லேன் ஃபேமிலி. இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பார்த்தோம்னா கிங்டம் பிளான்டே, கிளாட் ஆஞ்சியோஸ்பெர்ம், clad eudicots, order Caryophyllales, family Portulaceae. Portulaceae common family name என்ன Purslane family. So general characteristics, habit, mostly succulent herbs or subshrubs. Succulent herbs இல்லனா subshrubs. Fleshy and drought tolerant. Annuals or perennials. Portulaca oleracea, common purslane பேர் என்ன Portulaca oleracea. Portulaca glandiflora, ornament purslane, அதாவது common purslane என்னது Portulaca oleracea. Portulaca grandiflora என்னது ornamental purslane. Root வந்து பார்த்தீங்கன்னா tap root system, திக்கா ஃப்ளஷியா இருக்கிறது எதுக்காக வாட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஏன்னா இது ஜீரோஃபிட்டிக் கண்டிஷன்ஸில் வளருது, அதாவது அடாப்ட் பண்ணுது. ஜீரோஃபிட்டிக்னா ட்ரை கண்டிஷன், ட்ரை ரீஜன்ஸில் அடாப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் வந்து ப்ரோஸ்டேட்னா தரையோட போகுது. சில சமயம் தரையோட போகுதுன்னு ட்ரெயிலிங், இல்லை சிலது வந்து எரெக்டாக கூட இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவும் வளரலாம். ஃப்ளஷியாக இருக்குது, ஸ்டெம்மும் ஃப்ளஷியாக சிலிண்ட்ரிக்கலாக ஃப்ளாட்டண்டாக இருக்குது. ஏன்னா சக்யூலண்ட்டுன்னு சொல்லியாச்சு, அப்போ ஃப்ளஷியாக இருந்து தானே ஆகணும். சம்டைம்ஸ் ரெட் ஆர் பிங்கிஷ் இன் கலர் டியூ டு ஆந்தோசைனின் பிக்மெண்ட். நாம் இதை நார்மலாகவே இந்த பிளான்ட்டை பார்த்துருப்போம். ஸ்டெம் வந்து ஒரு பிங்கிஷ் ரெட் இல்லை பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ ஆந்தோசைனின் பிக்மெண்ட்டால் அது நடந்திருக்கு ஸ்டெம்மில். ஸோ ஸ்டெம் எப்படி இருக்குது? ப்ரோஸ்டேட், ட்ரெயிலிங், எரெக்ட், ஆஃபன் fleshy, cylindrical or flattened. So அந்த ஸ்டெம்மோட கலர் ரெட் ஆர் பிங்கிஷ் இன் கலர் டியூ டு ஆந்தோசைனின் பிக்மெண்ட். எக்ஸாம்பிள் Portulaca oleracea, ரெட்டிஷ் ப்ரோஸ்டேட் ஸ்டெம். ஸோ Portulaca oleracea-வை நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் கூட பார்க்கலாம். அந்த ஸ்டெம் ஒரு மாதிரி பர்பிள் கலர் ரெட்டிஷ் கலராக இருக்கும். ஓகே, ப்ரோஸ்டேட் ஸ்டெம் தான். நெக்ஸ்ட்டு லீஃபு. ஸோ ஆல்டர்னேட் ஆர் ஆப்போசிட். ஸோ ஆல்டர்னேட்டாகவும் இருக்கலாம், ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். என்டையர்னா மார்ஜின் என்டையராக இருக்கலாம். அப்புறமா செசைல்னா இந்த லீஃபுக்கு காம்பு இல்லாமல் இருக்கும், அது செசைல். இல்லை சில சமயம் ரொம்ப ஷார்ட்டாக பீட்டியோல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளஷின்னா சக்யூலண்ட்டாக எதுக்காக சக்யூலண்ட்டாக இருக்குது? வாட்டரை தனக்குள்ளே சேமித்து வைக்கிறதுக்காக சக்யூலன்ஸாக இருக்குது. அண்ட் ஸ்டிப்யூல்ஸ் லைக் ஹேர்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ் அட் த பேஸ். ஸோ ஸ்டிப்யூல்ஸ் வந்து ஹேர் மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லை அதோட லீஃபோட பேஸில் என்ன இருக்கும்? ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் Portulaca grandiflora. Calyx, sepals 2 free or united at the base. ஸோ செப்பல்ஸ் ரெண்டு ஒன்று யுனைட்டடாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீயாக இருக்கலாம். இதுக்கு என்ன டேர்ம்ஸு? பாலிசெப்பாலஸ் ஆர் கேமோசெப்பாலஸ். பேஸில் மட்டும், அதாவது யுனைட்டட் எங்கே ஆயிருக்கு? பேஸில் மட்டும் இருக்கும். செப்பல்ஸ் வந்து பெர்சிஸ்டன்ட், நீடித்து நிலைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Portulacaல 2 செப்பல்ஸ் தான் இருக்கும். ஒரு பிராக்டை 2 செப்பல், அதாவது 2 செப்பல்ஸ் பர்ஃபெக்ட். பிராக்டன்னு சொல்லிட்டு அது தப்பு. ப்ரொடெக்ட் 2 செப்பல்ஸ் வந்து யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? ஃப்ளவரோட மொட்டை, பட்டுன்னா முட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. 2 செப்பல்ஸ். ஸோ இது ஒன்று கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் பார்க்கலாம். கேலிக்ஸ் வந்து 2 செப்பல்ஸ், ஒன்று ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை பேஸ் ஆண்ட யுனைட்டட் ஆயிருக்கலாம். ஸோ செப்பல்ஸ் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறமா இது வந்து ஃப்ளவர் பட்டை இந்த 2 செப்பல்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கும். எதில்? Portulacaல. நெக்ஸ்ட்டு கரோலா. 5 தான், 5 ரேர்லி மோர். 5 தான் பெட்டல்ஸ், ஆனால் அதிகமாகவும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். பேஸில் மட்டும் ரொம்ப ஸ்லைட்டாக அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிரைட்லி கலர்டாக இருக்கும்.
பெட்டல்ஸ் வந்து பேப்பரி அண்ட் டெலிகேட். ஸோ ரொம்ப அதாவது பேப்பர் மாதிரி இருக்கும், டெலிகேட், ஈஸியாக கிழிஞ்சிரும், நம்ம கைப்பட்டா கூட அப்படி வந்துடுற மாதிரி இருக்கும். ஏஸ்டிவேஷன் ட்விஸ்டட் ஆர் இம்ப்ரிகேட். ஸோ பெட்டல்ஸ் எப்படி இருக்கு? 5 இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஆனால் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் ஸ்லைட்லி பேஸ் ஆண்ட மட்டும் ஃபியூஸ்டாக இருக்கும், பிரைட் கலரில் இருக்கும். பெட்டல்ஸ் வந்து பேப்பரி அண்ட் டெலிகேட், அதாவது பேப்பரியாகவும் இருக்குது, டெலிகேட்டாகவும் இருக்குது, ட்விஸ்டட் ஆர் இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரீஷியம், நியூமரஸ் ஸ்டேமன்ஸ் அதிகமாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா, யுனைடட் அட் த பேஸ். ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் யுனைடட் அட் த பேஸில் இருக்கலாம். ஸோ இன்சர்ட்டட், அதாவது இன்சர்ட்டட் அரவுண்ட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. ஸோ ஓவரியை சுற்றி அதோட பேஸில் இருந்து அட்டாச் ஆகிருக்கு. போர்ட்டியுலேக்கா ஹேஸ் மெனி ஸ்டேமன்ஸ் அரவுண்ட் த ஓவரி. போர்ட்டியுலேக்காவில் நிறைய ஸ்டேமன்ஸ் இருக்கான் ஓவரியை சுற்றி. கைனீஷியம், பைகார்ப்லரி, சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி. ஓவரி யூனிலாக்குலார் வித் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்சைல், மார்ஜினல் அதை தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் ஃப்ரீ சென்ட்ரல், போர்ட்டிலேக்கேசியில் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் த கைனீஷியத்துன்னு ஃப்ரீ சென்ட்ரல். ஸோ ஸ்டைல் வந்து பிரான்ச் இன்டு மல்டிபிள் ஸ்டிக்மா. நெக்ஸ்ட் ஃப்ரூட், டிப்பிக்கலி சர்க்கம்சிசைல் capsule. Circumscissile capsuleனா opens by a lid. பைரெக்ஸ் ஒரு லிட் மூலமாக ஓப்பன் ஆகுது, அதனால சர்க்கம்சிசைல் கேப்சியூல். ஏன்னா லிட் மூலமாக ஓப்பன் ஆகுது. பைக்ஸ் அண்ட் யூட்ரிக்கல் ஆர் ட்ரை கேப்சியூல். ஸோ யூட்ரிக்கல் ஆர் ட்ரை கேப்சியூல். சீட்ஸ் வந்து நியூமரஸாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது, ஷைனியாக இருக்குது, சின்னதாக இருக்குது, நிறைய இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது, டஃப் டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நியூமரஸ், ஸ்மால், ஷைனி, பிளாக், டஃப் டெஸ்ட்டாக இருக்குது. போர்ட்டியுலேக்கா. ஸோ போர்ட்டியுலேக்காவில் கேப்சியூல் ஓப்பன்ஸ் டு ரிலீஸ் சீட்ஸ். போர்ட்டியுலேக்காவில் மட்டும் எப்படி இருக்கான்? சீட்ஸ், அதாவது கேப்சியூல் ஓப்பன் ஆகாதான் தான் சீட்ஸ் வந்து வெளியில் வரும். ஓகே, சீட்ஸ் ரிலீஸ் ஆகுமா. நெக்ஸ்ட் பாலினேஷன் பார்த்தீங்கன்னா என்டமோஃபில்லஸ் தான். எல்லா ஆஞ்சியோஸ்பர்ம்லேயும் என்டமோஃபில்லஸ் தான். அதனால் இன்செக்டை அட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? எப்படி கலர் பண்ணியிருக்காங்க? பட்டர்ஃப்ளைஸ், பீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்காங்க, பிரைட்லி கலர். அடாப்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சக்யூலண்ட் டிஷ்யூஸ் இன் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஸ்டோர் வாட்டர். இது சக்யூலண்ட் லீஃபாக இருக்கு இல்லையா? அதனால் வாட்டரை ஸ்டோர் பண்ணது லீவ்ஸ்லேயும் ஸ்டெம்லேயும் சக்யூலண்ட் டிஷ்யூஸ் இருக்குது. ஃபவுண்ட் இன் ஜீரோஃபிட்டிக் என்வரான்மெண்ட், ட்ரை, சாண்டி, ராக்கி சாயில்ஸில் இருக்குது. இதுக்கு அவ்வளோவா வாட்டர் வந்து இருக்கும்போது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். வெஜிடபிள் பார்த்திங்கன்னா போர்ட்டியுலேகா ஒலரேசியா, எடிபிள் லீவ்ஸ். இதில் ரிச் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இதை. போர்ட்டியுலேகா ஒலரேசியா, எடிபிள் லீவ்ஸு, இதில் நிறைய omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஆர்னமெண்டல் பார்த்திங்கன்னா போர்ட்டியுலேகா கிராண்டிஃப்ளோரா. இது கார்டன்ஸில் அழகான கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்க்காக வளர்க்குறாங்க. மெடிசினல் பார்த்திங்கன்னா போர்ட்டியுலேகா ஒலரேசியா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. போர்ட்டியுலேகா ஒலரேசியா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன், இதிலேருந்து எடுக்கிறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இது செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்கள். இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிராக்ட் இருக்குது, அதனால பிஆர். பைசெக்ஷுவல். கேலிக்ஸ் எத்தனை சொன்னேன்? 2 தான் ஃப்ரீயாக இருக்குது. கரோலா எத்தனை சொன்னேன்? 5 ஃப்ரீயாக இருக்குது. ஆண்ட்ரீஷியம் மெனி, இன்ஃபினிட்டி. கைனீஷியம் 2. அதனால் இப்படி இருக்குது. இது போர்ட்டியுலேகாவோட ஃப்ளோரல் ஃபார்முலா. அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர் டயக்னஸ்டிக் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸில் வெறும் 2 செப்பல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோமே, இப்போ ஒரு ஃப்ளவரை பார்த்து கண்டுபிடிக்கணும்னா செப்பல்ஸ் 2 இருந்ததுன்னா அப்போ போர்ட்டியுலேகேசின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் ஃப்ளஷி லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ஃபார் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட். ஏன்னா சக்யூலண்ட் லீஃபும் ஸ்டெம்மும் இருக்குது, அதனால் அது ஃப்ளஷி. நெக்ஸ்ட் வந்து கேப்சியூல் பார்த்தீங்கன்னா சர்க்கம்சிசைல்.
சர்க்கம்சிசைல் கேப்சியூல் பை6 ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சர்க்கம்சிசைல் கேப்சியூல். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன், இது ரொம்ப ரேரானது. டைகாட்லஸ். ஸோ ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன? செப்பல் எத்தனை தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்புறமா இதில் கேப்சியூல் எப்படி இருக்குது? சர்க்கம்சிசைல் கேப்சியூல். அப்புறமா பிளாசன்டேஷன் எப்படி? ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஸோ ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். அப்புறமா ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் என்ன இருக்குது? ஃப்ளஷியாக இருக்குது. ஏன்னா ஜீரோஃபிட்டிக் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன? ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளவரில் வெறும் 2 கேப்சியூல் தான், சாரி 2 செப்பல்ஸ் தான் இருக்குது. கேலிக்ஸில் எத்தனை செப்பல்ஸ் தான் இருக்குது? 2. அப்புறமா சர்க்கம்சிசைல் கேப்சியூல் ஃப்ரூட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறமா ஸ்டெம்மும் லீஃபும் சக்யூலண்ட்டாக இருக்குது. சக்யூலண்ட்னா ஃப்ளஷியாக இருக்காங்க, ஜீரோஃபிட்டிக் அடாப்டேஷனாக. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.